ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுவும் கோவா ஸ்டைலில். ஏற்கனவே நான் வந்து வாவல் மீன் வந்து கோவா ஸ்டைலில் போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் வந்து நெத்திலி மீன் குழம்பு வைக்க போகிறோம். அதுக்கு இந்த மசாலா பொருட்களை அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப எனக்கு எண்ணெய் சேர்க்காமல் குழம்பு வைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டைலில் செய்யலாம். எல்லா மீன்லேயும் பண்ணலாம். நான் இன்றைக்கி நெத்திலி மீனில் பண்ண போகிறேன். ஒரு 7-8 நீட்டு மிளகாய், ஒரு 3 காஷ்மீரி மிளகாய். காஷ்மீரி மிளகாய் கண்டிப்பாக அவங்க போடுறாங்க, இருந்தால் போட்டுக்கோங்க. வெங்காயம், ஒரு சின்ன ஒரு வெங்காயம், ஒரு குட்டி வெங்காயத்தை வெட்டி சேர்த்துருக்கேன். புளி நம்ம ஊற வச்சு ஸ்டாக் சேர்ப்போம்ல, அவங்க புளியே அப்படி போட்டு அரைச்சிடுறாங்க. அதனால் புளியை அப்படி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு நல்ல ஒரு விரல் சைஸ்க்குள்ளே புளி எடுத்துருக்குறேன். தேங்காய் பார்த்திங்கன்னா பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன். சின்ன தேங்காயில் பாதி தேங்காய் துருவி சேர்த்துருக்குறேன். வர மல்லி, அதாவது முழு மல்லி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா மல்லித்தூள் நீங்கள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன். அவங்க இதில் சீரகத்தூள்லாம் சேர்க்கலை. சீரகமோ சீரகத்தூளோ இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்க்கலை. அவங்க செய்திருக்க மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். அதனால தான் நான் உங்களுக்கு அதே மாதிரியே செய்து காமிக்கிறேன். எப்பவும் ஒரே டேஸ்ட்டில் செய்யாமல் டேஸ்ட் மாறி செய்யும்போது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக முடியுமோ அவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. உங்கள் மிக்ஸி ஜார் அரைக்காதுன்னா மல்லி மிளகாவத்தெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் நல்ல பசையை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு மீன் குழம்பு, அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியான மீன் குழம்பு. இந்த மாதிரி ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. அரைச்ச பேஸ்ட் அதில் சேர்த்துக்கலாம். கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி அலம்பி சேர்த்துக்கிறாங்க. ஏன்னா புளியெல்லாம் போட்டு அரைச்சிட்டோம்ல, அவங்க அதுக்கப்புறம் குடம்புளி சேர்க்குறாங்க. இருந்தால் நீங்கள் ஒரு சின்ன துண்டு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இங்கே இல்லை, இருந்தாலும் இந்த புளியே போதுமான அளவுக்கு நான் போட்டுட்டேன். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. இந்த குழம்பு கொதிச்சு வரும்போது நல்லா கெட்டியாக இருக்கணும். அதனால் அதுக்கேற்ற மாதிரி நான் திட்டமாக தண்ணி சேர்த்துருக்கேன். சில பேர் வெங்காயத்தை வதக்கி சேர்க்குறாங்க, சில பேர் இப்படி பச்சையாக சேர்க்குறாங்க. நான் பாதியை வதக்கி சேர்க்க போகிறேன், பாதியை இந்த மாதிரி சேர்த்துருக்குறேன். ஒரு 50 வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகா. இப்போ நம்ம வந்து தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கொதிக்க விடுங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நம்ம வந்து ஒரு 50 கிராம் வெங்காயத்தை தாளித்து சேர்த்துக்கலாம். இதில் கடுகு, வெந்தயம், பூண்டு எதுவுமே அவங்க சேர்க்கலை, நானும் எதுவும் சேர்க்கலை. நெத்திலி மீனுக்கு நமக்கு வாய்வு அப்படின்றதுனால நம்ம அதெல்லாம் சேர்ப்போம், பூண்டு எல்லாம் சேர்ப்போம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது இந்த டேஸ்ட்டில் நல்லா இருக்குது அப்படின்றதுனால நான் சேர்க்காம, அது கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை அவங்களுடைய ஆப்ஷனில் கிடையாது. கருவேப்பிலை பூண்டு எதுவுமே கிடையாது. இருந்தாலும் நாம் ஒரு 5-6 கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம மீன் குழம்புக்கு போடாமல் செய்து பழக்கமே இல்லை, அதனால் போட்டுக்கிறேன். அங்கே வெங்காயம் வதங்கிட்டு இருக்குது. நான் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மீனை வந்து வாஷ் பண்ணி எடுத்துருக்கேன். குட்டி நெத்திலி தான். சின்ன நெத்திலியாக இருந்தாலும் ஸ்டமக்கு நல்லா க்ளீன் பண்ணணும். வால் செதில் எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு குழம்பு செய்யணும். பொரிக்கும் போது நம்ம வால்லாம் வச்சு பொரிச்சிக்கலாம். குழம்பு பண்ணும்போது அதை எடுத்துருங்க, ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் அது ஒத்துக்காது. அதனால் நீங்கள் முள்ளோட போட்டால் தான் உங்களுக்கு ஸ்டாக் நல்லா வரும். அதனால் முள்ளை எடுக்கக்கூடாது. செதில் அந்த வால் இதெல்லாம் எடுத்துருங்க. பொரிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து வால் வச்சுட்டு பொரிச்சிக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க பார்த்திங்கன்னா ஒரு 300 கிராம் மீன் எடுத்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனை அதில் சேர்த்துடலாம். இங்கே நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. இந்தளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும். இதையும் எடுத்து அதில் சேர்த்துடலாம். இந்த வெங்காயத்தை எண்ணெயே வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த ராவாவே வெங்காயம் சேர்க்கும் போதே சேர்த்துடலாம். நமக்கு நெத்திலி மீன் தானே, மீன்லேயும் ஒரு எண்ணெய் சத்தும் இருக்காது. அதனால் வந்து நான் கொஞ்சம் வதக்கி சேர்த்தா நல்லாயிருக்கும்னு சொல்லி வதக்கி சேர்த்தேன். நம்மளுடைய கோவா ஸ்டைல் நெத்திலி குழம்பு சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக வந்துருச்சு. சூப்பராக வந்துருக்கு. டேஸ்ட் பண்ண பக்காவாக இருக்குது. கண்டிப்பாக எந்த மீன்லனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.